என் பேர் கவிஞர் ஆத்தே முருகையன், நல்லவன் பாளையம். இங்க இருக்கிற மக்கள் வெள்ளத்தை நீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் கூட்டம் இல்ல, தானாக வந்த கூட்டம். ஏன் தானாக வருது? அவர் இந்த மக்களுக்கு செஞ்சது, இந்த தொகுதிக்கு செஞ்சது 1 2 3 சொல்ல முடியாது. திரும்புற திசையெல்லாம் அவருடைய சாதனை. யாருமே நினைச்சு பார்க்க முடியாது. திருவண்ணாமலை இந்த அண்ணாமலையார் கோவில் தான் இந்த உலகத்துக்கே பேமஸ். மாட வீதியை எப்படி செஞ்சு வச்சுக்கிறாரு பாத்தீங்களா நீங்க? காங்கிரீட் சாலை. இது மட்டுமல்ல, கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கலைஞர் நூற்றாண்டு பில்டிங் 1 2 அடுக்கினே போலாம். அந்த மல்ல சுத்துற வழி எல்லாம் பார்த்தா இந்த மக்கள் அவசப்படக்கூடாது என்பதற்காக நல்ல தரம் வாழ்ந்த டாய்லெட்ஸ், அவங்களுக்கு இந்த உடை மாற்றுகிற ஒரு அற்புதமான கட்டடம், இத மாதிரி நிறைய அங்க பார்த்தா ஸ்டாலின் பூங்கான்னு சொல்லிட்டு கூட்டுகிறாங்களே. திருவண்ணாமலை மக்களுக்கே ஒரு வரப்பிரசாதம். அந்த மாதிரி பூங்கா வச்சு இன்னைக்கு பார்த்தா திருவண்ணாமலை மாநகர்ல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் காலையில அங்க வாக்கிங் போறாங்க. அவ்வளவு இந்த அமைச்சருக்கு நன்றி சொல்றாங்க. இந்த கட்சி இந்த கட்சின்னு கிடையாது. அவர்கிட்ட போயிட்டு குறை சொன்னாங்கன்னா கட்சி ஜாதி மதம் பேதம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வேட்பாளர் தான் அண்ணன் யாவா வேலு. இங்க திருவண்ணாமலை தொகுதியில அண்ணன் ஏற்கனவே 98,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறார். நீங்க நாங்க சொல்றத பாருங்க, 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அண்ணன் யாவா வேலு ஜெயிக்கிறாருன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நல்ல திட்டங்களும் அண்ணன் யாவா வேலு செஞ்ச நல்ல பணிகளும் தான் அவரை மாபெரும் வெற்றி ஆக்கும். நீங்க பாத்தீங்கல்ல, எம்மா கூட்டம் ஆர்வத்தோட அவர் முகத்தை பார்க்க வந்திருக்கிறாங்க. இதுல மாற்றமே கிடையாது. அண்ணன் மகத்தான வெற்றி பெறாங்க. இதாக உண்மை. நன்றி, வணக்கம்.